சற்று நேரத்தில் நடிகர் அஜித் வாக்களிக்க உள்ள திருவான்மியூர் வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, தேர்தலுக்காக விவரங்கள்? நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே தொடங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி திருவான்மியூர் குப்பம் சாலை. இதில் மாநகர தொடக்கப்பள்ளியில் இங்கு தான் நடிகர் அஜித் மற்றவருடைய குடும்பத்தினர் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி. தற்பொழுது அந்த மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு 50 வாக்குகளை மாதிரி வாக்குப்பதிவுகளாக நடத்துவார்கள். இதற்கான இந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 பேர் மற்றும் அதே போல் இந்த கட்சிகளினுடைய முகவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்படும். மாதிரி வாக்குப்பதிவில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக இயங்குகிறதா என்பதை அனைவரும் முன்னிலையிலும், அதாவது இந்த கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் இந்த வாக்குப்பதிவுக்கான அலுவலர்கள் இதை சரிபார்ப்பார்கள். அதற்கு பிறகு சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவுகள் தொடங்குகிறது. தென்சென்னை தொகுதி இது மொத்தமாக இந்த நோட்டாவினுடைய சின்னத்தை சேர்த்து மொத்தமாக 42 வேட்பாளர்கள். இதில் 3 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு இயந்திரத்திற்கு 16 வேட்பாளர்கள், 3 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. தென்சென்னை தொகுதியை பொறுத்தளவில் 20,23,133 வாக்காளர்கள் மொத்தமாக இருக்கிறார்கள். மொத்த வாக்குச்சாவடிகள் 1922 மொத்த வாக்குச்சாவடிகள். இதில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என 456 இருக்கிறது. எனவே இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளிலும் கூட துணை இராணுவத்தினர் கூடுதலாக அங்கே பயன்படுத்தப்படுவார்கள். காவல்துறையினர் கூடுதலாக பயன்படுத்தப்படுவார்கள். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தளவில் திருவான்மியூர் குப்பம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தளவில் நடிகர் அஜித்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி. எனவே இங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவு மையத்தில் 4 சாவடிகள் இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள், அதே போல் வாக்களிக்க வருபவர்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர் வசதி, அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய இந்த சக்கர நாற்காலிகள் வரக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 பேர் இருப்பார்கள். இவர்கள் தான் ஒவ்வொரு ஆவணத்தையும் சரிபார்த்து பிறகு அந்த வாக்களிப்பதற்கான அந்த பூத் ஸ்லிப்பை கொடுத்தால் அவற்றையும் அவர்களுக்கு எந்த பாகத்தில் எந்த பகுதியில் வாக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்து அதை முகவர்களிடம் காண்பித்து விட்டு அதற்கு பிறகு இங்கே தான் இந்த மை வைக்கக்கூடிய அலுவலர், அதற்கு பிறகு இந்த ப்ரெசிடிங் அலுவலர் என்று ஒருத்தர் இருப்பார். அவர் உறுதி செய்த பிறகு இங்கே சென்று இந்த இடத்தில் சென்று வாக்களிக்கலாம். இதுதான் வாக்குப்பதிவு செய்வதற்கான நடைமுறை. அதே போல் வாக்களிக்க வருபவர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய வகையில் அதற்கான இந்த நீண்ட வரிசையில் நின்றால் அவர்களுக்கான அந்த நிழல் குடைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு 100 மீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு தான் அவர்கள் வர வேண்டும் போன்ற பல்வேறு ஏற்பாடுகளையும் அதற்கான விதிகளையும் வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலுமே அதற்கான அந்த கட்சிகளினுடைய முகவர்கள், அந்த முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கும் இந்த பாஸ் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது வாக்குச்சாவடி அலுவலர்கள் உட்பட மொத்தம் 4 பேர் அந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் இருக்கிறார்கள். இங்கே பார்க்கலாம், மொத்தமாக இந்த தென்சென்னையில் போட்டியிடக்கூடிய முதலில் அந்த சின்னத்தில் இருப்பது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி, பிறகு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி, அதிலிருந்து சுயேட்சைகளினுடைய சின்னங்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் அடுத்தடுத்து அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் இருக்கும். இந்த நோட்டாவையும் சேர்த்து மொத்தமாக 42 வேட்பாளர்கள் தென்சென்னையில் போட்டியிடுவதனால 3 வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. 456 பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருப்பதனால அங்கே கூடுதல் பாதுகாப்பு பொறுத்தளவில் 2 துணை இராணுவம் உட்பட காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தென்சென்னை தொகுதியில் தான் அதிகமாக முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய பகுதி என்பதனால அங்கு கூடுதல் பாதுகாப்பு. சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மொத்தம் 18,732 காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது.